கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் நம்ம ஆதியாகமத்தில் தொடங்கினோம், இன்னும் முடிக்கலை. நம்ம மறுபடியும் ஒரு ரிவிஷன் போன வாரம் பார்த்ததை ஒரு திரும்பவும் சுருக்கமாக பார்த்துருவோம். முதல் வேதாகமத்தில் முதல் 5 ஆகமங்கள் டோரா என்று சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், மோசேக்கு தேவன் கொடுத்த சட்டங்கள். இதை தான் இந்த 5 ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதற்கு பெயர் டோரா, TORAH. இன்னொரு பேர் வந்து பென்டாட்டுக். பென்டா அப்படின்னா 5ன்னு அர்த்தம். 5 ஆகமங்கள். ஓகே, அப்போ இந்த 5 ஆகமங்களையும் எழுதியவர் மோசே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 50 அதிகாரங்கள். இந்த 50 அதிகாரங்களையும் 2 பிரிவாக நாம் பிரிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். முதல் 11 அதிகாரங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே, அல்லது பிகினிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மனித வரலாற்றின் ஆரம்பம், மனித வரலாறு, எப்படி உயிரினங்கள், ஜீவராசிகள் இவற்றை எல்லாற்றையும் உலகத்தை ஆண்டவர் படைத்தார், ஜீவராசிகளை படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார். இப்படி படைப்புகளின் ஆரம்பம், அதை தான் பார்த்தோம். படைப்புகளின் ஆரம்பம் மாத்திரமல்ல, பாவத்தின் ஆரம்பத்தையும் நம்ம அங்கே பார்த்தோம். 3வது அதிகாரத்திலேயும் பாவம் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஆண்டு அழகாக எல்லாவற்றையும் படைத்துட்டு எல்லாற்றையும் நல்லது நல்லது அப்படின்னு கண்டார். ஆண்டு வந்து படைச்சிட்ட பிறகு ஆதாமை படைத்தார், ஆதாமுக்கு ஏற்ற துணையை படைத்தார். இதெல்லாமே மிகவும் நல்லதுன்னு ஆண்டு பார்த்தார். அப்படியே சந்தோஷமாக நம்ம வாசித்துட்டே இருக்கும்போது பாவமும் அங்கே ஆரம்பிச்சிருது. 3வது அதிகாரத்தில் பாவத்தின் பிறப்பு, அதன் விளைவு என்ன, வீழ்ச்சி. ஓகே, அப்போது கிரியேஷன், சின், ஃபால். ஆனால் அந்த ஃபாலோட நிறுத்தலை. அங்கே நிச்சயமாக நமக்கு ஒரு ரிடம்ஷன் உண்டு. தேர் இஸ் ரிடம்ஷன் ஃபார் அஸ். அதுதான் 3வது அதிகாரத்தில் 15ஆம் வசனம் நமக்கு வந்து ரொம்ப உற்சாகமான ஒரு வசனம். பாவத்தில் இப்படி எல்லாத்தையும் ஆதாம் ஏவாள் இழந்து போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வாக்கு தத்தம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வீழ்ந்து போன மனிதனுக்கு ஒரு உயிர் மீட்சி உண்டாகும் அப்படிங்கிறதையும் அந்த நல்ல செய்தியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பாவம், வீழ்ச்சி அதோடு நின்றாமல் எல்லாத்தையும் ஆசீர்வாதங்களை இழந்துட்டாங்க, அதோடு முடிஞ்சது கதை அப்படின்னு இல்லாமல் நிச்சயமாக ஒரு மீட்பு இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவதாக இந்த தீர்க்க தரிசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே காயின் இல்லையா, அங்கே எப்படி ஒரு மர்டர் அங்கே நடக்குது, ஆபேல் கொல்லப்படுகிறான். 5வது அதிகாரத்துக்கு அப்படி வரும்பொழுது இது வந்து ஒரு நாகரீகத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அந்த நாகரிகம் பாவமாக படம் எடுக்கிறத 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்படி ரொம்ப நாகரிகமான காரியம் போல் இது தெரிஞ்சாலும் அது ஆண்டவருக்கு சரியாக தெரியலை. ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷரோடு போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி இங்கே மறுபடியும் இந்த பாவத்து நிமித்தம் ஆண்டவர் பூமியை அழிக்க வேண்டிய நேரிடுகிறது. பெரு வெள்ளம் உண்டாகிறது நோவாவின் காலத்தில். அதை பார்க்கிறோம். அந்த பெரு வெள்ளத்திலே நோவா மாத்திரம் ஆண்டவர் அவனை நீதி உள்ளவன் என்று கண்டார். அதுக்கப்புறம் பார்த்தா 8வது அதிகாரத்திலேருந்து தான் மனித குலத்தின் புதிய ஆரம்பம். எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணிட்டாரு. இப்போ யார் மூலமாக தான் ஒரு சந்ததி ஆரம்பிக்க போகுது?
நோவாவின் மூலமாக முக்கியமாக அந்த நோவாவின் 3 பிள்ளைகள்லேயும் முக்கியமாக யார் தான் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கு? சேத்தை குறித்து. ஓகே, சேத்தின் மூலமாக தான் ஒரு நீதியுள்ள ஒரு சந்ததி மறுபடியும் துவங்குது அப்படின்னு சொல்லி மனித குலத்தின் ஒரு புதிய ஆரம்பத்தை நம்ம நோவாவின் பின் சந்ததி சேம் மூலமாக உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். 11ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? மறுபடியும் பாபேல் கோபுரம். ஓகே, எனக்கு தங்களுக்கு பேர் உண்டாகணும்னு சொல்லி அந்த பாபேல் கோபுரத்தை வானளாவ எப்படியாவது கட்டணும், தமக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி கட்டும்போது அங்கேயும் ஆண்டவர் இடைப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்புறம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் சேம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள அந்த சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அங்கே தான் ஆபிரகாமினுடைய அந்த துவக்கத்தை நம்ம 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்க்குறோம். இந்த முதல் 11 அதிகாரங்களும் இப்படியாக கிரியேஷன், சின், ஃபால், ரிடம்ஷன், மறுபடியும் சின், டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்மிங் பேக் டு லைஃப் சேம் மூலமாக இப்படியாக மாறி மாறி வர்றதை நம்ம இந்த 11 அதிகாரங்கள்லையும் பார்க்க முடியும். மீதி உள்ள அதிகாரங்கள் 11ஆம் அதிகாரத்திலேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்மளுடைய கோத்திர பிதாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் முக்கியமான கோத்திர பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 4 பேரை ஃபோக்கஸ் பண்ணி தான் மீதியுள்ள மற்றவங்களை பற்றியும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் கோத்திர பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 4 பேர் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 4 பேரும் பேட்ரியாக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் அவர்கள் கோத்திர பிதாக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆதியாகமத்தின் 2வது பகுதி இந்த கோத்திர பிதாக்களை முக்கியப்படுத்தி பேசப்படுகிறது. ஆபிரகாமை குறித்து நம்ம 11ஆம் அதிகாரம் கடைசியில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். தேராகுடைய 3 பிள்ளைங்களில் ஒருத்தர் ஆபிரகாமுக்கு என்ன பழைய பேர்? ஆபிராம். ஓகே, ஆபிராம் அப்படின்னு தான் குறிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 12வது அதிகாரத்திலேருந்து ஆபிரகாமின் அழைப்பு, ஆபிரகாமின் பயணம், அதெல்லாம் பார்க்குறோம். இந்த 4 கோத்திர பிதாக்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது இவங்க 4 பேர்லேயுமே இந்த பிரயாணம் ஒரு முக்கியமாக அமைகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த பிரயாணத்தை குறித்து இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு. ஈசாக்கை பார்க்குறோம், அவரை கேரார். ஈசாக்கை பற்றி பார்க்கும்போது 25வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது, அவன் கேராருக்கு போனான் அப்படின்னு 26வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்க முடியும். ரொம்ப அதிகமாக பிரயாணம் பண்ணது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த 4 கோத்திர பிதாக்களில்? யாக்கோபு. இங்கே லாபான் கிட்ட போகிறாரு, திரும்ப வர்றாரு இல்லையா? இப்படி நிறைய பிரயாணம். யோசேப்பும் ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ட்ராவல் இல்லையா? அடிமையாக விற்கப்படுறான், அங்கேருந்து கொண்டு போகப்படுறான். இப்படியே ஒவ்வொருத்தரும் பார்த்தா நிறைய பிரயாணம். யாக்கோபு அந்த கடைசி நாட்கள்லேயும் பிரயாணம் பண்ணுறார். அதனால தான் சொன்னேன் யாக்கோபு தான் நிறைய பிரயாணம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பிரயாணம் பற்றி நிறைய அந்த 4 கோத்திர பிதாக்கள்கிட்டையும் இந்த பிரயாணம் ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. ஏன்? ஜேர்னி இட் பிகம்ஸ் an integral part of these patriarchs. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரயாணம் ஓகே 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 சரி, வேறு லக்க நோக்கி தொடரணும், இருந்த இடத்துல சக்கடின்னு உட்கார்ந்துருக்காத அப்படி ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே,
ஆ ஆ நம்மளோட வாழ்க்கையே ஒரு பிரயாணம். வெரி குட். ஓகே. நம்ம பூலோகத்தில் இப்போ இருக்கோம். நம்மளுடைய பிரயாணம் இப்போ எங்கே நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் we are every day we are getting closer to heaven. இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பதே ஒரு பிரயாணம். அதில் எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இக்கட்டுகள், ஆனால் எல்லாவற்றிலும் எப்படி ஜெயம் பெற்றாங்க ஆண்டவரை சார்ந்து கொண்ட பொழுது, இதெல்லாம் தான் இந்த கோத்திர பிதாக்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஜேர்னி ஹேஸ் பிகம் an integral part of the patriarchs. அந்த ஜேர்னி இஸ் அ மெட்டஃபர். இட்ஸ் அ மெட்டஃபர் ஃபார் லைஃப். வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பதை நமக்கு சொல்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பயணத்தை 4 கோத்திர பிதாக்களுடைய வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாரு. இன்னொன்று, we need to keep moving. நம்ம வளரணும் அப்படிங்கிறதையும் அந்த பயணம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது எளிதல்ல, ஆனால் நிச்சயமாக நம்ம பயணிக்கணும். we need to keep moving. ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக அப்படி உட்கார்ந்துருக்க வேண்டாம். கீப் மூவ் டுவர்ட்ஸ் யுவர் கோல், நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையா? எஸ். அப்போ சரி, அப்போ இந்த பரதேசி. எஸ், நம்ம இந்த உலகத்தில் பெர்மனன்ட் சிட்டிசன்ஸ் கிடையவே கிடையாது. பரதேசி மாதிரி போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நிச்சயமாக பரதேசி தான். ஓகே. எஸ். எபிரேயர். அதனால் என்ன? ஃபாரினர்ஸ், ஏலியன்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஏலியன்ஸ். ஓகே. அதனால் யாராவது நம்மளை பார்த்து பரதேசின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுங்க. எப்படி பிப்ளிக்கல் ட்ரூத்தை கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. எஸ். ஓகே. அப்போ இந்த 11வது அதிகாரத்தில் கடைசி பகுதியிலிருந்து 32வது அதிகாரம் வரைக்கும் இந்த ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அவருடைய விசுவாச பயணம் 12வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. என்னென்ன தவறு செய்தார் இந்த பிரயாணத்தில் ஆபிரகாம்? எப்பவும் ஆபிரகாமை பற்றி நன்மையானதை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன தவறு செஞ்சார்? பொய் சொன்னார். என்ன பொய் சொன்னார்? ஒய்ஃபை பார்த்து என்னோடய சிஸ்டர்ன்னு சொன்னார். அதனால் மற்றவங்களுக்கு எத்தனை பிரச்சனை, அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணிக்கிடுறாரு இல்லையா? இடையிலே கொஞ்சம் டேரா போட ட்ரை பண்ணுறாரு. ஓகே. எஸ். எஸ். ஓகே. மனைவியோட பேச்சு, ஆண்டவரோட பேச்சு கேட்குறத விட மனைவியோட பேச்சு கேட்டு ஒரு பெரிய தவறு. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஆண்டவர் இதில் முக்கியமாக அந்த 15வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் இல்லையா? 15ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த துவக்கம் ரொம்ப முக்கியம். அதில் இதெல்லாமே நம்ம படித்தது தான், எதுவுமே புதுசாக நான் எதுவுமே சொல்லலை, அவங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர் நம்ம எல்லாத்துக்கும். ஜெனசிஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு ரிமைண்டர் தான். அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்காலர்லியாக நான் ஸ்டடி பண்ணி அப்படிலாம் நான் உங்களுக்கு எடுக்கலை, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். திரும்ப ஒரு ரிமைண்டர், அவ்வளோதான். இப்போ 15வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. நம்ம இந்த உடன்படிக்கையை அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி அந்த துவக்கத்தை பார்த்திங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டானது அப்படின்னு பார்க்குறோம். இந்த காரியம் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்னது அதுக்கு இந்த காரியம்? என்ன காரியம் அது? முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? லோத்துவை எதிரிகள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய கூட அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போயிட்டாங்க லோத்து அப்படின்னு சொல்லி 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிங்க. அப்போது ஒருத்தன் தப்பி ஓடி ஆபிரகாம் இடத்துல சொல்கிறார், இப்படி உங்களுடைய சகோதரன் சிறையாக
கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன நினச்சிருக்கலாம்? என்ன லோத்து சரியா காது கேட்கல. கூட்டிட்டு சிறையா கொண்டு போயிட்டாங்க. இருந்திருக்கலாம்ல. இருந்திருக்காது. மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான் இல்லையா? எது பெஸ்ட்டுன்னு பார்த்து சூஸ் பண்ணி போயிட்டான். நான் தான் பெரிய ஆள், எனக்கு அவன் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. தனக்கு எது ஃபர்டைல் லேண்டுன்னு தெரியுதோ எடுத்துகிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அனுபவிக்கட்டும் போட்டோம் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் ஹி டுக் த ரிஸ்க் டு ரிடீம் ஹிம். ஓகே, அவனோடு தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவனை தொடர்ந்து சென்று என்ன செஞ்சாங்க? எல்லாற்றையும் மீட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சத்துருக்களை முறியடித்து லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டார்கள். அப்போ இந்த காரியம் நடந்த பிறகு தான் அதுக்கடுத்து இதுதான் முக்கியம். இப்போ அது போல் எத்தனையோ பேரை பிசாசு சிறைப்பிடித்து வச்சுருக்கிறான். நம்ம அனுபவிக்கட்டும், இப்போது நல்லா கஷ்டப்படட்டும், அல்லது எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம எதுக்கு இப்படி கைப்படிந்த ஆட்களை கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு அதில் தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது, இப்படி எதுவுமே நினைக்காம ஹீ டுக் த ரிஸ்க் டு ரிடீம் ஹிஸ் பிரதர். அப்போ நமக்கு அந்த ஒரு பேர்டன் வேணும். பாஸ்டர் இதை அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படி பாரு, ஆபிரகாமுக்கு தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து மேலே எவ்வளவு ஒரு அக்கறை. அவன் போனால் போட்டுன்னு விடாமல் எவ்வளோ முயற்சி எடுத்து ரிடீம் பண்ணி கொண்டு வரார். இப்படி கொண்டு வந்த பிறகு தான் ஆண்டவர் ஆபிரகாம். அதனால் இந்த 15வது அதிகாரத்தின் முதல் பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு நேரம். எப்போ? அவன் லோத்துக்கு அவன் போனால் போட்டும், எனக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான் அப்படிலாம் நினைக்காம முயற்சி எடுத்து அவனை மீட்டு எடுத்து வந்தான். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த காரியம் நல்ல மனசில் பதியணும். 15வது அதிகாரம் அப்படியாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ 16வது அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கே தான் இஸ்மவேலை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? இளவரசி சொன்னது மாதிரி மனைவியோட பேச்சை கேட்டு தன்னுடைய அடிமை பெண்ணிட்ட பிரவேசிக்கிறாரு. அங்கே இஸ்மவேல் பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். அது 16வது வசனம் வரைக்கும் அந்த இஸ்மவேலை குறித்து நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? அந்த அதிகாரம் 1 முதல் 16 வரைக்கும் இஸ்மவேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நம்ம இதில் சொல்கிற காரியம் 13வது வசனம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் லாகாய் ரோயி என்று பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் தேவனுக்கு பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ முதல் நான் கேட்டேன், ஆபிரகாமுக்கு பழைய பேர் இருந்துச்சு இல்லையா? என்ன பேர்? ஆபிராம். சாராளுக்கு சாராய். இப்போ இந்த அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது 17வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அவங்க பெயரை மாற்றாரு. 4வது வசனம் வாசிப்போம். 4:5. ஆபிரகாம் எனப்படும். அதே போல் 15வது வசனம் பெயராயிருக்கும், அவள் ஜாதிகளுக்கு தாயாவாள் அப்படிங்கிறது அடுத்த வசனத்தில். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு ஹெச் ஆட் பண்ணுறோம். எபிரேய மொழியில் அந்த ஹெச்ங்கிற இடத்துல வர்ற அந்த எழுத்துக்கு அர்த்தம் யெகோவா என்று பொருள்படுமாம்.
டாடி அது என்னது ஹச்சுக்கு என்ன வருவாங்க? நீங்கள் தானே ஹீப்ரூலாம். ஏப்ரஹாம், அப்போ அந்த ஹச் ஆட் பண்ணுறோம். சேரா, அந்த ஹச் கடைசியில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஹெச்சுங்கிற எபிரேய எழுத்து, ஹெச்சுங்கிற சவுண்டுக்கு எபிரேய எழுத்தில் வர்ற அந்த எழுத்துக்கு பொருள் யெகோவா என்று பெயராம். அப்போ இது வரைக்கும் அந்த ஹச் அவங்க பேரில் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த ஹெச் ஆட் ஆகுது பாருங்கள், 2 பேரோட பேர்லையும். அப்போ யெகோவா அவங்களோட பேரோடு இணைந்து கொண்டார், அவங்க வாழ்க்கையோடு இணைந்து கொண்டார். அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ நான் ரொம்ப கவலையாக இதை வாசிக்கும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை வாசித்தேன், சாரா, ஏப்ரஹாம், இந்த ஹெச் இதெல்லாம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஸ்டடி பண்ணும்போது அந்த இதை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருந்தது. ஏன்னா என் பேர் SUKHA எங்கள் அப்பா எழுதி வச்சுருக்கிறது டைரியில். ஆனால் எங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் வந்து SUKAன்னு எழுதி வச்சுட்டாங்க. சுகா பாரேன், அந்த டீச்சர் ஹெச் எடுத்து விட்டாங்களே நமக்கு அப்படின்னு சொல்லி நினச்சது உண்டு. பட் ஸ்டில் ஆண்டவர் கூட இருக்கார். ஹச் இருக்கு. இல்லை அந்த என் பேரில் எடுத்து விட்டாங்கள்ல எங்கள் டீச்சர், அதான். எஸ், அதனால ஒரு ஹச் போதும். ஆப்ரஹாம் சாராக்கு மட்டும் தனித்தனியாக ஹெச் கொடுத்துர்லான். ஓகே, ஸோ அந்த ஹெச்ங்கிற அந்த எழுத்து எப்படி யெகோவா அப்படிங்கிறது பொருள்படும் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்காலர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஆண்டவர் பேரை மாற்றினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னோடு இணைந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சாப்டர் வைஸாக ஒன்றுலேயும் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்னது என்ன டாடி? எது? புதிய ஆரம்பம், நியூ நேம், நியூ. ஓகே ஓகே, இங்கே 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்கிறார். நான் சாராள் நகைத்து, நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்று சொல்லி, அந்த கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, அந்த வசனம் நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம் இந்த 18ஆவது அதிகாரத்தில் தான் இருக்குது. இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ரொம்ப உற்சாகம். அது மாத்திரமல்ல, இந்த 18ஆவது அதிகாரத்தில் தான் இந்த லாங்கஸ்ட் ப்ரேயர் இன் த பைபிள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய வேண்டுதல். ஒருவேளை இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால், இப்படியே கேட்டுக்கிட்டே போகிறார்ல, துணிச்சலான அண்ட் இந்த பைபிளில் ஆதியாகமத்தில் லாங் ப்ரேயர் இது தான். அதுக்கப்புறம் நம்ம தானியேல், நெஹேமியா அவங்களோட ப்ரேயர்லாம் இதை விட லாங் ப்ரேயர்ஸ் பின்னாடி வரும். ஆதியாகமத்தில் ஒரு லாங்கஸ்ட் ப்ரேயர் அப்படின்னா ஆபிரகாம் செய்த இந்த ப்ரேயர் தான். அகெயின் இந்த ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆபிரகாம் இங்கே இவ்வளோ லாங் ப்ரேயரை தனக்காக பண்ணலை, அந்த பட்டணத்தின் மேல் உள்ள ஒரு கம்பேஷன், இவங்க அழிஞ்சு போகக்கூடாது. எப்படி லோத்து மேலே ஒரு அக்கறையில் முயற்சி எடுத்து ரிஸ்க் எடுத்து போய் கொண்டுட்டு வந்தார், அதே போல் பாருங்கள், இந்த லாங்கஸ்ட் ப்ரேயர் அவர் தனக்காக பண்ணலை. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நிறைய நேரம் ஏன் ஜெபம்லாம் எனக்கு தான் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபம் பார்த்திங்கன்னா, அந்த பட்டணத்தாருக்காக ஆண்டவர்கிட்ட அப்படி போராடுறார். 40 ஆரம்பித்து 10 கொண்டு வந்து நிற்கிறார். 10 5 குறைச்சி பார்த்தா சரிப்படாது அப்படின்னு சொல்லி 5 பேராக குறைச்சி பார்க்குறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 30 நீதிமான்கள், அடுத்து 20, 10 குறைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் கடைசியில் பாருங்கள், ஆண்டவர் எப்படி தான் இவர் திறப்பின் வாசலில் நின்னாலும் ஆண்டவராலே உதவி செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ 18ஆவது அதிகாரத்தில் ஒன்று ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளை உனக்கு தருவேன்னு சொல்கிறது, அது ஒரு முக்கியம். அடுத்து த லாங்கஸ்ட் ப்ரேயர் இன் ஜெனசிஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும் 18ஆவது அதிகாரத்தில்.
அடுத்த முக்கியமான காரியம் அப்படின்னு சொன்னால் 19வது அதிகாரத்தில் லோத்துக்கு என்ன நேரிட்டது, லோத்து மனைவிக்கு என்ன நேரிட்டது, அவள் உப்பு தூணா போயிட்டா, அதெல்லாம் 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. இப்போ லோத்து மனைவி உப்பு தூணா ஆனாள் அப்படின்னா அது 19வது அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 20வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் மறுபடியும் அந்த பொய்யை சொல்கிறாரு இல்லையா. அபிமலேக்கு கிட்ட என்னோட சகோதரின்னு சொன்னதுனால அங்கே ஒரு தவறு நடக்க நேர்ந்தது. ஆனால் ஆண்டவர் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. இங்கேயும் செகண்ட் டைம் இந்த ஆபிரகாம் பொய் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, எஸ். ஆண்டவர் எப்படி அபிமலேக்கு கடிந்து கொண்டார், அப்புறம் எப்படி அபிமலேக்கு ஆபிரகாமை கடிந்து கொண்டார், அதெல்லாம் இந்த 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 21ஆம் அதிகாரத்தில் தான் ரொம்ப முக்கியமான அதிகாரம். 21 என்ன நடக்குதுங்க? ஈசாக்கு பிறக்கிறார் இல்லையா. அந்த வாக்கு தத்தத்தின் குமாரன் பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். சாராள் மேலே ஆண்டவர் சொல்லியிருந்தபடி கடாட்சமானார். அப்போது அது பார்க்குறோம். அடிமை பெண்ணையும் மகனையும் புறம்பே தள்ளும் சொல்லி அனுப்பி விடுறது, அதெல்லாம் இந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர். ஆகார் எப்படி தண்ணீர் கொடுத்தா, அதெல்லாம் இப்போ முக்கியமாக ஈசாக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் மகன் பிறக்கிறது இந்த 21வது அதிகாரத்தில். இப்படியே தொடர்ந்து ஈசாக்க பலி கொடுக்கறது, அதை அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்து இப்போ ஈசாக்குக்கு திருமணம் நடத்தணும். இந்த 24வது அதிகாரம் ஒரு விதத்தில் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு சொல்லுங்கள்? 24வது அதிகாரம் என்னம்மா? ஓகே. ஈசாக்குக்கு திருமணம் எல்லாம் ஒழுங்காகுது. எப்படி அழகாக எலியேசர் ஆண்டவர் நேர்வழியாய் நடத்துகிறார். இன்றைக்கி காலையில் செய்தியில் கூட எப்படி ஆவியானவர் நம்ம இடதுபுறம் சாய்வது வலதுபுறம் சாய்வது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லும் சத்தத்தை காதுகள் கேட்கும் சொல்கிறார். அதே போல் எலியேசர் ஒரு முடிவாக இருக்கிறார். எலியேசர் எப்படியா என்னுடைய எஜமான் சொன்னபடி அவருடைய விருப்பத்தின்படி நான் அவருடைய மகனுக்கு பெண்ணு பார்க்கணும். அப்போது அந்த எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு எலியேசர் நினைக்கும்போது ஆண்டவர் எளிதாய் எலியேசரை நடத்துகிறாரு. எளிதாய் முடிவெடுக்க உதவி செய்கிறார். நமக்கு ஒரே ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை இருக்கணும். என்னுடைய எஜமான் இயேசு அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு மட்டும் நம்ம ஒரு ஆசை நம்ம மனசில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விருப்பம் நம்ம மனசில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் லேசாக நம்மளை வழி நடத்துவார். ஆமாம் ஆமாம், எலியேசர் பரிசுத்த ஆவியானவர். ஆமாம், எஸ். எப்படி பரிசுத்த ஆவியானவர்? எஸ். வேற இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எலியேசரோட லாங்குவேஜை நம்ம பார்க்கணும். எத்தனை முறை என்னுடைய எஜமான் அப்படின்னு சொல்கிறாருங்கிறத நீங்கள் வீட்டில் போய் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். என்னுடைய எஜமான், என்னுடைய எஜமான், என்னுடைய எஜமான். அப்போது அவர் சொல்கிறதுல ஒரு பொசசிவ்னஸும் இருக்கும், ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கும். அவர் அந்த ஆள் இப்படி நம்ம சிலர் பேசுகிறத லாங்குவேஜை கேட்டோன்னா அதில் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது. தன்னுடைய பாஸை பற்றி அந்த அம்மாருக்கு கிடக்கு சனியே அப்படின்லாம் சிலர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேலே அதிகாரியாக வைக்கிறவங்கள எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணுங்கிறத எலியேசர்கிட்டேருந்து படிச்சுக்கலாம். அதனால் ஒரு ஹோம்ஒர்க் தரேன், வீட்டில் போய் என்னுடைய எஜமான் அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை தடவை எலியேசர் சொல்கிறாரு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ அந்த ரிஃபைன்டு லாங்குவேஜ் நமக்கு ரொம்ப முக்கியம். யார்கிட்ட பேசும்போதும்
நம்மளுடைய வார்த்தைகள், நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் வந்து கிருபை நிறைந்த வார்த்தைகள். ஆங்கிலத்தில் கிரேஷியஸ் வேர்ட்ஸ். கிரேஷியஸ் அப்படின்னா வெரி கைண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். அப்போ நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எழும்பி ஆண்டவர்கிட்ட செய்கிற ஜெபத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும், ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸாக இருக்கட்டும், உங்களை ப்ளீஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு ஜெபமாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால் அன்னெசரி வேர்ட்ஸ் பேச வேண்டாம், ஆனால் ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த அதிகாரத்தை பற்றி. இது வந்து ரொம்ப ஸ்காலர்லியாக திங்க் பண்ண தேவையில்லை. ரொம்ப எந்த பேரும் இதில் இன்க்ளூடா நீங்கள் சொல்கிற எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டு தான் சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது ஒன்று எந்த விதத்தில் இந்த சாப்டர் மற்ற சாப்டர்ஸை விட கொஞ்சம் வித்தியாசம் அல்லது விசேஷத்துது? ஓகே, சக்ஸஸ்ஃபுல் மேரேஜை முடிஞ்சிருச்சு. ஓகே, அதை இன்னொரு தடவை பாருங்கள், பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படி இப்படி டேர்ன் பண்ணி பாருங்கள், அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. என்னன்றது வாழ்த்து சொல்கிறாங்க. ஓகே, சரி, நான் ஒரு க்ளூ தரேன். பேரே இதில் கிடையாது, நம்பர். சரி, மற்ற அதிகாரத்தோடு இதை கம்பேர் பண்ணும்போது என்ன மஞ்சு கண்டுபிடிச்சிட்டியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாரு. ஓகே, அதாவதுமா 50 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் இந்த ஒரு சாப்டர் ரொம்ப விசேஷம். நிறையது சொல்லிட்டீங்க, அது எல்லா விதத்துலேயும் இது விசேஷமான ஒரு சாப்டர். இன்னும் ஒன்று ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிட்டு அச்சோ அப்படிம்பீங்க நான் சொன்னேன்னா. 22nd verse. ஓகே, வெரி குட். பாஸ்டருக்கு எல்லாரும் கை தட்டிருங்க. பாஸ்டர் தவிர வேறு யாராவது சொல்லுவீங்க. 67 verses. இதுதான் லாங்கஸ்ட் சாப்டர். ஜெனசிஸ் ஜெனசிஸில் தான் சொல்கிறேன். இந்த புக்கை தானே நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே ஓகே, இந்த புத்தகத்தில்னு சொன்னேன், அதனால் ஜெனசிஸ். ஓகே, லாங்கஸ்ட் சாப்டர். அப்போ நினைப்பேன், ஒரு கல்யாணம் முடியணும்னா எவ்வளோ லாங் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைப்பேன் இந்த இதை வாசிக்கிறப்ப. 67 வசனம். இதில் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். நிறைய பேஷன்ஸ் தேவை. அப்படி ஒன்றுனா அப்படி யோசிப்பேன் நான் இதை வாசிக்கிறப்ப. ஓகே, சரி. ஓகே, ஸோ 24th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மேரேஜை பற்றி பார்க்குறோம். எலியேசர் ஆண்டவர் எப்படி கைட் பண்ணார் ரெபெக்காளுக்கு நேராக, இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அவர் மனசில் நினைக்கிறாரு, ஆண்டவருக்கு சித்தமான பெண் வந்து நான் தண்ணி கேட்பேன், நீங்கள் குடிங்க, ஒட்டகங்களுக்கு வாழ்க்கிறேன்னு சொல்லணும்னு மனசில் தான் நினைக்கிறாரு. அப்படியே அவள் சொல்கிறா, இல்லையா? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் என்னுடைய எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு அவர் நினச்சதுனால தான் எளிதாக அது நடந்தது. அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் என்னுடைய எஜமான் இயேசு, அவருடைய விருப்பத்தை நான் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமாக மாறிடுச்சின்னு சொன்னால், அவருடைய சித்தம் செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை எளிதாக வழி நடத்துவார். அதுதான் அந்த ரகசியத்தை தான் நான் கற்றுக்கொண்டேன் இந்த சாப்டர்லேருந்து. அப்படியா இந்த 24வது அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 25வது அதிகாரத்துக்கு வரும்போது அவருடைய சந்ததியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கு அடுத்த கோத்திரப்பிதா ஈசாக்கை குறித்து நம்ம 25வது அதிகாரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம்
ஈசாக்குக்கு பிறக்கிற பிள்ளைகளை குறித்து 25வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். யார் ஈசாக்குடைய பிள்ளைகள்? யார்? ஏசா, யாக்கோபு. இவர்களுடைய பிறப்பை குறித்து, இந்த ரெட்டை பிள்ளைகளுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, அது இம்பார்ட்டண்ட். எப்போ இவன் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகரத்தை வித்துறான், அந்த 25வது அதிகாரத்தில் கடைசியில் தான் நம்ம பார்க்குறோம். அவன் எப்படி அற்பமாக எண்ணி தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு 100 மடங்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், விதை விதைத்தான், ஆண்டவர் அவனை 100 மடங்காக பலன் அடைய செய்தார். அதெல்லாம் பார்க்குறோம். நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் 26. ஏன்? ரெஹபோத் அப்படின்றத இந்த அதிகாரத்து இதுக்கு முன்னாடியே இருக்கும் ஒரு இடத்துல ரெஹபோத் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை கிளியராக அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லப்பட்ட இடம் இந்த 26வது அதிகாரம். ஓகே, ஓகே. 27ல் ஈசாக்குக்கு இப்போ வயசாயிட்டு, எப்படி நான் புசிக்கும்படி எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு ஏசாக்கு சொல்கிறார், அதெல்லாம் பார்க்குறோம். இதில் நம்ம 27வது அதிகாரத்தில் தான் மாறுவேட போட்டிங்கிறத இங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ரெபேக்காவை கொண்டு விட்டால் போதும், எல்லோரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான். எப்படி ஒரு மனுஷனை, ரோமமே இல்லாத ஈசாக்கு, ஆனால் அவனை எப்படி மாற்றி அந்த யாக்கோபு அவனை மாற்றி ஈசாக்கை ஏமாற்றி இல்லையா? அப்படி அந்த மார்வேடை போட்டி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 27வது அதிகாரம் ஜெனிசிஸ்லேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல தெரியணும். எஸ், ஓகே ஓகே. அடுத்து நம்ம யாக்கோபுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் ஆமாம், ஊர் முன்னாடி இருக்கும். 6வது அதிகாரத்துலையா? இல்லை டாடி, இதுக்கு முன்னாடியே 6வது அதிகாரத்துலையா? ஆமாம். எந்த அதிகாரத்தை சொல்கிறீங்க? இல்லை ஆமாம், நான் அதுக்கு முன்னாடியே ரெஹபோத் ஓகே. இங்கேருந்தா யாக்கோபுடைய பிரயாணம், அவனுடைய பிரயாணம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவருடைய கனவு காண்கிறது, எப்படி ஆரானுக்கு போகிறார் லாபான்கிட்ட, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ ஏமாற்றம், ஏமாற்றினவன் ஏமாற்றப்பட்டான் அப்படிங்கிறதெல்லாம் 29வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்படி நம்ம தொடர்ந்து வந்தோன்னா ரொம்ப மூவிங்காக இருக்கிறது அவன் 32வது அதிகாரத்தில் ஏசாவோடு ஒப்புரவாகிறான் இல்லையா? அந்த ஏசாவும் அவனும் கட்டி பிடிச்சி அழுவாங்களம்மா. அது 32வது அதிகாரத்தில் 33ஆமா? வாசிங்க. ஐம்பத்தி 10. ம் 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 நான்காவது வசனம் கூட வாசிங்கம்மா. 33ல் 4. ம் 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 இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு பிக்சரை நம்ம பார்க்குறோம் ஏசா கிட்ட. ஏசானாலே அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவன்,
வேண்டாத பெண்களை திருமணம் பண்ணா அதெல்லாமே இருக்கட்டும். ஆனால் இங்கே பாருங்கள், இவன் ரிவெஞ்சு தான் எடுக்கணும். இப்போ தன்னுடைய சகோதரன் தன்னை ஏமாற்றது நிமித்தம் அவன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும். ஆனால் அந்த ஏசா யாக்கோபுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அப்போ யார் தவறு செஞ்சுருக்கா இங்கே? யாக்கோபு தான். அப்படி பார்த்தா தவறு செஞ்சது யாக்கோபு தான். இவனை ஏமாற்றினான், சேஷ்ட புத்திர பாகத்தை இப்படி ஏமாற்றி வாங்கிக்கிட்டான், அப்பா கிட்ட ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான், இப்படி பல காரியங்கள். ஆனால் அந்த ஏசா அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிறது இல்லாமல் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம். ரொம்ப பியூட்டிஃபுல் லெசன் ஆன் ஃபர்கிவ்னஸ். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து என்ன கெட்ட குமாரன் அதுபோல் எதிர்கொண்டு ஓடினது போல். எஸ் எஸ் ஓகே. ஸோ எப்போமாவது நீங்கள் ஃபர்கிவ்னஸ் பற்றி மெசேஜ் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த வசனத்தை ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை எப்படி வந்து வாங்கம்மா வாங்க. சுதா இவங்க பேர். ஒரு 2-3 வாரம் வந்தாங்க, அப்புறம் வர முடியல. குழந்தை உண்டானாங்க, அப்புறம் வர முடியல. ஓகே. எஸ். 34வது அதிகாரத்தில் நம்ம தீனாள் குறித்து தான் ரொம்ப பேசுவோம். அவள் எப்படி ஊர் சுத்த போனால் அதனால் என்ன பிரச்சனை வந்ததுன்னு. சரி, இப்படி யாக்கோபை குறித்து நம்ம வந்து 37வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு, ஏசா, அவர்களுடைய சந்ததி, அதோடு இந்த 37வது அதிகாரம் முடியுது. அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய ஸ்டோரி ஆரம்பமாகிறத நம்ம பார்க்க முடியும். 37வது அதிகாரத்துலேருந்து அவனுடைய சொப்பனம், அவனுடைய பெற்றோருக்கு முன்னாடி எப்படி சொன்னான், அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து யோசேப்பினுடைய கதை ஆரம்பமாகிறத நம்ம பார்க்கிறோம். 37 அதை வாசித்துட்டு இருக்கும்போதே 38வது அதிகாரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்டர். அதுவும் ஒரு திடீர்னு யூதாவை குறித்து, தாமாரை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம் இல்லையா? இந்த தாமாரை எப்படி ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீனியாலஜியில் மத்தேயு 1வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கூட இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற வைக்கிறாரே, அது ஆச்சரியமாக இருக்கும். அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? மாமனார்கிட்ட தவறாக நடந்து. ஆனால் ஏன் இந்த தாமாருடைய பெயர் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறில் இடம்பெற்றது? ஏதாவது ஆன்சர்ஸ்? தாமார் அப்படின்னே அப்போ நமக்கு 38வது அதிகாரத்தில் இந்த தாமாருடைய பெயர் இடம்பெறுது. யூதா என்கிற தன்னுடைய மாமனார் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். தாமார் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேரக்டர் கிடையாது, ஆனால் ஆண்டவருடைய ஜீனியாலஜியில் அவருடைய வம்ச வரலாறில் இந்த தாமாரும் இடம்பெறாங்க. அது ஏன்? எஸ், அவள் வந்து தன்னுடைய குடும்பத்தால் தள்ளப்பட்டவா, சமுதாயத்தால் தள்ளப்பட்டவளாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், உலகமே அவளை ஒதுக்கி வச்சாலும் அவருக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை. இப்படிப்பட்டவர்கள் மீதும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நாமும் அப்படி இருக்க கற்றுக்கொள். நிறைய நேரம் நம்ம சிலரை இவங்களாம் இப்படிப்பட்டவங்க, இவங்க கூட நம்ம பேசக்கூடாது, நம்ம தான் பரிசுத்த வாட்டிகள் பரலோகத்திலேருந்து குதித்தவங்க மாதிரி சில நேரம் நம்ம பேசுவோம். நம்ம பாவமே செய்யாத மாதிரி சில நேரம் பேசுவோம். அப்படி இல்லை. இந்த தாமார், நம்ம இதை வாசித்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு தாமார் பிடிக்கவே செய்யாது. ஆனால் அந்த தாமாரை ஆண்டவர் ஏன் தன்னுடைய வம்ச வரலாறில் சேர்த்துருக்கிறாரு? இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ தாமார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இல்லைன்றது மாதிரி இருந்தாலும்,
அவளுக்கு மிக பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவள் இயேசு கிறிஸ்துவனோட வம்ச வரலாறில் பெயர் பெற்றது நிமித்தம். இப்போ யாரையுமே நம்ம அற்பமானவங்க, இவங்க பாவி, இவங்க தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒதுக்கவே கூடாது. ஆண்டவருடைய பார்வையில் அவங்களும் விசேஷித்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதை தான் அந்த 38வது அதிகாரத்தில் திடீர்னு யோசேப்பை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த தாமார் யூதாவுடைய கதை அங்கே வர்றதை நம்ம பார்க்க முடியும். மீதி உள்ளதெல்லாம் நமக்கு யோசேப்பினோட கதை நல்லாவே தெரியும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். கடைசி வரைக்கும் யோசேப்பினுடைய அந்த சரித்திரத்தோட ஆதியாகமம் முடிவு பெறுகிறது. அதில் யாக்கோபுடைய பரியல் ரொம்ப முக்கியம். அதாவது முழு வேதத்திலையும் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடக்கத்தை போல வேற யாருக்கும், சாலமோன் ராஜாவுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அடக்க ஆராதனை நடக்கலை. அந்த 50வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் கடைசி பகுதி, இவங்க இந்த யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. அந்த இடத்துக்கு பெயர் ஆபேல் மிஸ்ராயீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 50வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி, அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயீம் என்ற பெயர் உண்டாயிற்று. ஆபேல் மிஸ்ராயீம் அப்படின்னா மோர்னிங் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்து தேசத்தின் துக்கம். பாருங்க, இவர் ஒரு அந்நியன், a stranger, an alien, பஞ்சம் பிழைக்க வந்தவங்க இல்லையா? ஆனால் அந்த யாக்கோபுக்கு கிடைச்ச ஒரு உயர்வை பாருங்க. அந்த ஹோல் கண்ட்ரியும் பார்வோனுடைய பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், thousands ஆஃப் பீப்புள், இப்படி பெரிய ரதங்கள், குதிரை வீரர், பரிவார கூட்டம் அப்படி மிகவும் பெரியதாக இருந்ததாம். நம்ம சில நேரம் நம்மளுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோ அல்லது கருணாநிதி ஐயாவோ மறித்தப்போ அவங்களுக்கோட ப்ரொசஷனெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை காட்டிலும் ஒரு பெரிய திரள் கூட்டம் இவருக்கு போச்சுது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தவங்க, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ், தேசத்தில் உள்ள சகல பெரியோர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ப்ரொசஷன், எத்தனை நாட்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத அவனுடைய மரண நாளில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாஸ்டர் ஜான்ராஜ் அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இறந்தப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு உண்மையாகவே ஒரு வயசானவங்க, 72 வயசானவங்க இறந்ததுக்கு இவ்வளோ பெரிய துக்கம் கொண்டாடல் மாதிரி இப்படி இருக்கிறத டீச்சர் இறந்தப்போ தான் நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் வாழ்கிறத அவனுடைய மரணத்தில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத மரணத்தில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ இவனுடைய வாழ்க்கை பார்த்தோம், கடினமான லாங் ஜேர்னி இல்லையா? எல்லாருடைய பயணத்தை காட்டிலும் இந்த யாக்கோபுடைய ஜேர்னி தான், இட் வாஸ் அ வெரி லாங் ஜேர்னி. ஆனால் அவனுடைய எண்ட் எவ்வளோ நல்ல மனுஷனுடைய முடிவை நம்ம கவனித்து பார்க்கும்போது அவனுடைய முடிவு சமாதானம். எப்படி தன்னுடைய மகன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறான், ஆனால் வயசான காலத்தில் போய் அவனை உயிரோடு, அதுவும் சாதாரணமாக பார்க்கல, ஒரு தேசத்தின் அதிபதியாக பார்க்குறான். இந்த யாக்கோபு பார்க்குறாரு இல்லையா? அவனுடைய மரணமும் அவ்வளவு விசேஷித்த விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படியாக ரொம்ப அழகாக இந்த கடைசியாக யோசேப்பு எப்படி 110வது வயதிலே மரித்தான், அவன் எப்படி எகிப்து தேசத்துலேருந்து பெட்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க இப்போ கானானுக்கு இல்லையா? அதோட இந்த ஆதியாகம புத்தகம் முடிவடைகின்றது. அப்போ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் யாத்ராகமம். ஓகே, தேங்க்யூ. யாராவது ஒவ்வொரு புக்லேயும் அப்படியே நிறுத்துங்க தயவுசெய்து. அதாவது நான் வேகமாக போகிறேன், உங்களுக்கு எழுத முடியல அப்படின்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க, ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ.